வணக்கம். மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துருக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசிங்க, 1 கப் அளவுக்கு வந்தது. அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 7, 8 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அதில் பாதி இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 4 பட்டை, ஒரு 6 லவங்கம், 8 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு 100 கிராம் எண்ணெய் போட்டிருக்குறேங்க. கடலை எண்ணெய் தான். நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்தாச்சுங்க. இதுக்கு வதக்கிறதுக்கு மசாலா பொருள் உங்களுக்கு எது சேருமோ அதை நீங்கள் போட்டுங்க. நான் ஒரு ஜாதி பத்திரி, 4 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. நல்லா வதங்குதுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போ அரைச்ச விழுதுகளையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மூடி வச்சிடணுங்க. ஒரு தக்காளி போடணும். ஒரு தக்காளி போட்டு தேவையான உப்பையும் போட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போ நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் கட்டி தயிர் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணுங்க. அப்போ தான் எல்லாம் கரைஞ்சி வேகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன், 1/2 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கேங்க. அந்த மட்டனை வெறும் மட்டனை மட்டும் இதோடு சேர்க்கணுங்க. தண்ணியை இருத்துட்டு மட்டனை மட்டும் சேர்த்துட்டு வதக்கக்கூடாதுங்க. இப்போ மட்டன் இந்த தண்ணி 1 கப் இருந்தது, சாதா தண்ணி 1 கப்பு, 2யும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அந்த அரிசி கூட இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் கலந்துக்கணுங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடணுமா. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து மறுபடியும் கிண்டி கொடுத்துட்டு இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், நாங்கள் சின்ன எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக போட்டுட்டேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி போடுங்க. இந்த பாருங்கள், இப்போவே பாதி வெந்துடுச்சு. எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மேலாக்க மறுபடியும் மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். அதை அடிகான கிண்டாத மேலாக்க கிண்டி கொடுத்துட்டு இதை மூடிடணுமா. அந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணி சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை, பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சிடணுமா. இது 10 நிமிஷம் இப்படி இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி பாட்டை ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் மறுபடியும் திறக்கணும். அதாவது நம்ம கேஸை விட்டு நிறுத்திட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் திறக்கணும். இந்த பாருங்கள், இப்போ கிண்டுறப்ப பாருங்களேன் எப்படி பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, சூப்பராக அருமையாக வந்திருக்குதுங்க. நான் சொன்ன அளவிலே செய்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருந்ததுங்க இந்த பிரியாணி. இது தேவையான அளவுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.